ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரோப்ளெக்ஸில் ஒரு புது சீக்ரெட் பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் அபிலிட்டி டவர்ஸில். முதல்ல அபிலிட்டி டவர்ஸ்குள்ளே போயிட்டு எங்கே போச்சு? இங்கே இருக்குது. இதுக்குள்ளே போய் ப்ளே பண்ணணும். அபிலிட்டி ட்ரோல் டவர், அதில் போய் ஜாயின் ஆகிக்கணும். ஜாயின் ஆனதுக்கப்புறமா நான் வந்து டெல்டா யூஸ் பண்ணுறேன். வெர்ஷன் 3 கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒன்று சீக்கிரட்டாக அங்கே இருக்கும். அதுக்குள்ளே போகாமல் அப்போ ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள இன்னொரு இந்த டப்பா இருக்குல்ல, டப்பாக்குள்ளே போய் இந்த வெள்ளை கலரில் லைட் வந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்புறமா சும்மா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்க, அதுக்குள்ளே போக திரும்பி அந்த ஃப்ளையை விட்டு இந்த பாக்ஸை விட்டு வெளில போகணும். வெளில வந்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே போகக்கூடாது, இன்னொரு புது பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ சாமுராய் டவர்னு புதுசாக சூப்பரானது. அப்படியே போனீங்கன்னா அப்படியே திரும்பியும் ஃப்ளையை கொடுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும். ப்ளஸ் அப்படி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்களா, இங்கே அப்படியே அனுப்பி கொடுத்து முடிச்சுக்கணும். அப்படியே கொடுத்தீங்கன்னா ஒருத்தவங்க அப்படி பண்ணுவோம். அதனால டெல்போர்ட் அப்படின்னு காமிச்சிட்டோம். அதனால தான் நம்ம டெல்டா யூஸ் பண்ணுங்கிறாங்க. அதனால் ஃப்ளையை கொடுத்துட்டு இங்கே வைக்கணும். ஃப்ளையை கொடுத்தோம்னா அவ்வளோதான். தப்பா நடந்துச்சு. திரும்பி முன்னாடி பண்ணுமா? திரும்பி வெளில போயிட்டு இப்போ வந்து அபிலிட்டி டவர்ஸ்லேயே எங்கே போச்சு? இப்போ தான் சாமுராய் டவருக்கு போனோமே. அந்த சாமுராய் டவர் காணுமேன்னு பார்த்தா, ஆனால் இந்த சீக்ரெட்டான டவர் ஆச்சு. அதனால இப்போ அந்த சீக்கிரம் திரும்பியும் முதல்ல பண்ணணும். ஏன்னு தெரியல, நான் வந்து ஃப்ளையை கொடுத்துட்டு அப்படியே இருக்கணும் போல. அப்புறம் அதில் வந்து ஃப்ளை பண்ணி போக முடியாது. அப்படியே அதுலேருந்து தப்பிக்கிறவங்க தான் கொஞ்சோண்டு இருப்பாங்க. நானும் அதுலேருந்து சீக்கிரட்டான வந்து கொஞ்சோண்டு ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் நம்ம இதில் ஃப்ளை பண்ணும்போதே முட்டிக்குவோம்ல சோத்தில். ஆனால் இதில் பறக்கும். இந்த 3 ஸ்பீடில் வச்சுட்டு பறந்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே போனோன்னா ஒரு பட்டன் இருக்கும். இங்கே சரி சீக்கிரட்டான பிளேஸில் எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தோம் தெரியல. அது எப்படி வரணும்னு தெரியல. நான் அந்த லேடருக்கு பின்னாடி என்ன இது இவ்வளோ பெரிய இடம் இருக்கேன்னு பார்ப்பேன். அதெல்லாம் உங்களோட சீக்ரெட் பிளேஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நான் அதில் போனேன். அப்படின்னா இதில் கம்பெனின்னா இதில் ஒன்றும் டைப் பண்ணல.
அனர்த்து யூனிவர்ஸ்னா இப்போ திரும்பி வெளில வந்துட்டேன். இதுக்குள்ளே தான் போகக்கூடாதுன்னு, அதனால் இதுக்குள்ளே வரக்கூடாது. அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே போகணும். சரி, போயிட்டு இப்படி பண்ணிங்கன்னா கலப்பாட் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, சாமுராய் பவர், சாமுராய் ஸ்வாடா. அதுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்க, திரும்பியும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே போயிடணும். பாருங்க, ஆதி டவருக்கு வந்துருக்காங்க. பாருங்க, ஆதி கையும் எடுத்துட்டான். சீக்கிரட்டான பிளேஸ் என்ன உருவாக்கியிருக்கோம். அப்படியே போயிட்டானா வெளில போய் வெளில போனீங்கன்னா அவ்வளோதான் வந்துருக்காரு. திரும்பி முதலான்ட்டு பண்ணுவாங்க. சீக்ரெட் பேட்சை இதுலேருந்து அன்லாக் பண்ணிடலாம். ஏன் எப்படி பண்ண தெரியுமா, இதுக்குள்ளே இந்த யூனிவர்ஸ்குள்ளே போகும்போதே ஏதோ ஒன்று சீக்ரெட்டான பேட்ச் அன்லாக் ஆகிடுச்சு. அந்த பேட்சை வச்சு நான் ஈஸியாக இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல இது என்ன இந்த பேட்சஸ் தானே, இந்த பேட்சஸ் ரெக்வைர் பண்ணதில்ல, இது கிடைக்குமே, என்ன இது கிடைக்கல. நான் ஒரு செகண்ட்லேயும் பண்ணிட்டேன். இங்கேப்பா அடுக்க முடியல, பேட்சஸ் ஆகிடும். எடுக்க முடியல. எதுதான் இருக்கும் கஷ்டப்பட்டு அந்த இல்லை, இது ஒன்றும் வீடியோ பார்க்கல, நான் விளையாட்டுக்கு சும்மா இப்படி டேட்டா யூஸ் பண்ணேன். அதுக்கு கீ கேட்கும் காய்ஸ், அதனால் கீயை கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்தோ இங்கே பாருங்கள், இன்னும் ஒன்றுத்தையும் எடுக்க முடியல. சாமுராய்கிட்ட வரல. இதில் கத்திக்கும் அந்த சாமுராய்க்கும் ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எதை அமுக்கினாலும் இதில் நின்னாலும் எதுக்குமே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நானே இதை எடுத்து வீடியோ போட்டுட்டேன். ஓகே, இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு காய்ஸ். பாய்.